ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ இதுவரை சில தினங்களை தடைகளாக நினைத்து வந்தாய். ஆனால் இன்று முதல் அது போன்ற தினங்களிலும் உள்ள தடைகள் நீங்கப் போகின்றன. வரும் காலங்களில் அவைகள் தடை நீங்கி உனக்கு வெற்றி தருவதை நீ காணப்போகிறாய். உன் எண்ணத்தில் எதிர்மறையாகவே பதிந்துவிட்ட அந்த காலகட்டங்கள் இதன் பிறகு மாறிவிடும். உனக்குள் அது போன்ற சூழலிலும் நேர்மறை துளிர்விடும். அது உன்னை வழிநடத்தி உனக்கு வெற்றி தரும் என் குழந்தையே. யார் எதை கேட்டாலும் நான் கொடுத்து விடுவேன். என் பாதங்களை பற்றிக்கொள். நானே உன் அன்னையும் தந்தையும் ஆவேன். கருணைமயமான உன் அன்னையான நான் நீ கூவி அழைக்கும் போது ஓடிவந்து அணைத்து கொள்வேன். தன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். உன்னுடைய கொடிய வியாதியும் வலியும் என்னுடைய தரிசனத்தால் குணமாகிவிடுகிறது. எல்லளவும் நீ சந்தேகப்படாதே குழந்தையே. சாயியான என்னுடைய திருவடிகளை நீ கெட்டியாக பற்றிக்கொள். யார் எதை கேட்டாலும் அதை நான் கொடுத்து விடுவேன். இது என்னுடைய உறுதிமொழி. என்னுடைய இந்த உறுதிமொழிக்கு நான் கட்டுப்பட்டவன். அதனால் துரிதமாக சென்று என்னை தரிசனம் செய்ய முயற்சி செய். வசதிகளையும் வளங்களையும் அளிக்கும் ஸ்ரீ குருவுக்கு பயபக்தியோடு கவனமாக அளிக்கப்படும் அனைத்தும் நினைத்து பார்க்க முடியாத இடத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டு விதையாக இருக்கும். காலப்போக்கில் அந்த விதையானது விருட்சமாகி தேவையான அனைத்து வசதிகளையும் எல்லா வகையான வளங்களையும் பக்தருக்கு அளிக்கும். உனக்கு பிடித்திருந்தால் திடமான விசுவாசத்தை என்னிடத்தில் வை. உனது இப்போதைய அலைச்சலும் குழப்பமும் பயனற்றவை. பேராசையை வெல்லாத வரையில் நீ என்றுமே என்னை அடைய முடியாது. எனது பக்தன் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன். அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவும் கிடையாது. இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது. நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அந்தரங்க ஆட்சியாளன். இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். எல்லா ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கின்றேன். பிரபஞ்சத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன். முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன், படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். என்பால் கவனத்தை திருப்புபவனை எந்த துன்பமும் நெருங்காது. மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கச் செய்யும். விதி உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் இந்த சாயியின் துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.